அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுதலாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க நல்லா கவனிக்கணும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒன்றை நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம தெரிந்து கொண்டதில்ல, உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். நீங்க தெரிந்து கொள்ளல, நம்மளுடைய மூதாதிகள் கிறிஸ்துவலா இருக்கிறதுனால, அல்லது நான் ஏதோ சாப்பாட்டுக்கு பஞ்சத்தில் பட்டினியில் இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டது அல்ல. ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை முன்குறித்து அவருடைய சம்பூர்ண பூலோக பரலோக ஆசீர்வாதத்துக்கென்று உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை ஆண்டவர் நம்ம முன்குறிக்கிறார். அதுதான் கிறிஸ்தவருடைய விசுவாசம். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொல்லுவோம். ஆனால் யாருக்கு உலகத்தில் அதிகமான போராட்டம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைவுகள், போராட்டங்கள், பலவீனங்கள் யாரை சோதிக்கும் அப்படின்னா, உண்மையாகவே ஆண்டுடைய நாமத்தில் சொல்கிறேன், அதிக குறைவுகள். அது நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அப்படியே கூறிய பிச்சுக்கிட்டு அப்படியே கொட்டிட்டோம், நான் ஐஸ்வர்யம் ஆகிடும் ஒரே நைட்டில் அப்படின்னு நம்ம ஒருபோதும் நீங்கள் நினைக்காதீங்க. யாருக்கு அப்படின்னா, கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டவர் தான் அந்த உலகத்திலே அதிக சோதனைகள் உண்டு. சரிங்களா? யோபு நீதிமானா இருந்தான், அநேக துர்மார்க்கர் இருந்தான். யாருக்கு சோதனை வந்தது? நீதிக்கென்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நேரத்திலே கூட ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நமக்கு வாழ்க்கையிலே குறைவுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இருக்குமானால் ஒருபோதும் உங்க வாழ்க்கையில சோர்ந்து விடாதீங்க, விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. அதான் இங்க ஆண்டவர் சொல்றார், இந்த சந்ததியாருக்கும் அது நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பிசாசு வெளியே போச்சுன்னா, கொஞ்சம் நீங்க அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை 7 பிசாசையோடு குடியிருக்கிற கூடியதாக இருக்கும். நான் சொல்லல, இந்த சந்ததியாருக்கும் அப்படியே நடக்கும். ஆமென். So we must careful. 7 பிசாசு நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய வசதிகளிலே, நம்முடைய வாய்ப்புகளிலே, நம்முடைய பரிசுத்தத்திலே 7 பிசாசு குடியிருக்கும். யாருக்கு சோதனை என்றால், அநீதிமானுக்கு சோதனை அல்ல, நீதியாய் வாழ்ந்து, சர்மார்க்கணமாய் வாழ்ந்து, உத்தமனாய் வாழ்ந்து, நீதிக்கென்று பிழைத்திருக்கிற யோபுக்குத்தான் சோதனை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ சோதனைகள் வருமானால், பலவீனங்கள் வருமானால், நீங்கள் நம்பி இருக்கிற இந்த திருத்துவத்தை, கிறிஸ்துவத்தை நீங்கள் ஒருபோதும் நீங்க அதை ஒன்றும் முடியாததாய், விளங்காததாய், விசுவாசத்துக்கு குறைவுள்ளதா நீங்க பார்க்காதீங்க. சோதனைகள் உண்டு, ஆனாலும் புடமிட்டப்பட்டு அது பொன்னாக விளங்கக்கூடியவன் தான் கிறிஸ்துவன். ஆமாம், அல்லேலூயா. சரி, நான் சோதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் தேவனுடைய பாதத்தை பற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில தேவனுடைய பாதத்தை ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் தேவனுடைய பாதத்தை இழந்து விடாத ஒரு வாழ்க்கை வேணும். வியாதியின் போராட்டத்திலே, குறைவின் போராட்டத்திலே, பாவத்தின் போராட்டத்திலே, நான் என்ன இந்த சந்ததியாருக்கும் அது நடக்கும் என்று ஆண்டவருடைய திருவாயிலே தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தை நம்முடைய சந்ததிக்கு நிறைவேறாத இருக்குமானால், தேவனுடைய திரு பாதத்தை நாம் பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பாதத்திலே நித்திய பேரின்பம் உண்டு, அவர் பாதத்திலே விடுதலை உண்டு, அவர் பாதத்திலே அற்புத அடையாளங்கள் உண்டு, அவர்கள் பாதத்திலே குறைவுகள் போக்குகிற காரியம் உண்டு, அவர் பாதத்திலே அற்புதங்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய எல்லா, எனக்கு ஏன் இந்த குறைவு, நான் பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறேனே, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேனே, புறஜாதியா நல்லா இருக்கிறானே, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இந்த குறைவு, எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று கேட்கிறீர்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவினுடைய பாதத்தை நீங்கள் பற்றி கொண்டிருப்பீர்களானால், நான் சொல்லுவேன், நாம் ஒரு ஜெயம் பெற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். அதனால தான் நகோமி சொல்லி அனுப்பிச்சா, போவாஸ் கிட்ட போயிட்டு, அவன் பாதத்தண்டை நீ படுத்துக்கொள். ஆமென், அல்லேலூயா.
அது ஆரம்பத்தில் இதை அறிவுபூர்வமாக வேத அறிவு இல்லாதவங்க என்னடா அது ஒரு மாமியார் போயிட்டு ஒரு மருமகளை, விதவையான மருமகளை இன்னொருத்தனுடைய பாதத்திலே, நீ அவனோடு கூட போர்வையிலே நுழைந்து பாதத்திலே படுத்துக்கொள் என்று சொல்லி இவளை அனுப்புகிறாளே என்று இருக்கும். நான் சொல்லுவேன், அது மணவாளனுடைய பாதத்தில் இருக்கிற மகிமை. அல்லேலூயா, ஆமென். மணவாளன் பாதத்திலே நீ போய் படுத்துக்கொள். ரூத்தே, இழந்து போன ரூத்தே, எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு போஜனத்திற்கும் நீ அடுத்தவர்கள் வீட்டிலே நெல் பொறுக்கக்கூடிய நிலைமையிலே, பஞ்சத்திலே, பரதேசியாய் நாம் 2 பேரும் விதவைகளாக கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட இந்த யூத தேசத்திலே நாம் நுழைந்திருக்கிறோமே, அதற்கு என்ன விடுதலை, என்ன நமக்கு ஒரு விடுதலையும் உயர்வும் ஒரு கௌரவமான வாழ்க்கை எங்க வரும்னா, நீ போய் இன்றைக்கு ராத்திரி நல்லா குளிச்சுட்டு போவாசனுடைய பாதத்தண்டை போய் நீ படுத்து. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தண்டை நீர் படுத்து கொண்டிருப்பீர்களானால் ஒரு பிசாசும் நம்மை அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், பாதத்தண்டை படுத்து கொண்ட ரூத்தை ஆண்டவர் போவாஸ் மணவாளன் எழுப்பி எந்த தான் நெல் பொறுக்கிய அந்த சுதந்திரத்துக்கே அவள் அதிபதியாக மாற்றின ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பாதத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க. அது அற்புதம் நிறைந்த பாதம், அது அதிசயம் நிறைந்த பாதம், அது குணமாக்கும் வரங்கள் நிறைந்த பாதம். நீங்கள் வாசியுங்கள், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 2 முதல் 9 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு. இங்க இந்த தியானத்தை நீங்க கவனிப்பீர்களானால், இவனிடத்திலே லேகியோன் என்ற அநேக பிசாசுகள் இருந்தது. இவன் எங்க குடியிருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லறையிலே வாசம் செய்து கொண்டிருந்தான். வாசம் செய்து கொண்டு தன்னுடைய ஆத்துமாவை தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். ஒரு நாள் கிறிஸ்துமஸ் ஆராதனையில நீ தனியா ஒரு குடும்பம் வந்தாங்க, இங்க நீ தனியா இருந்துட்டு உன்னைத்தானே உன் ஆத்துமாவை காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு தீர்க்கதரிசனமா வார்த்தை வந்தது. அதோட சபைக்கு வரல, இந்த பக்கமே அவங்க கால எடுத்து வைக்கல. நான் நினச்சேன், அப்போ தனியா ஒரு மூலையில் இருந்துட்டு யாரோட கூட அட்டாச்மெண்ட் இல்லாம தங்கள் ஆத்துமாக்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை. ஆனால் நான் சொல்லுவேன், தேவனுடைய பாதத்தில் வந்திருந்தாங்கன்னா, எதற்காக நான் கிறிஸ்துவத்தில் இருக்கிறேன், எதற்காக நான் இந்த இடத்துல இருக்கிறேன்ங்கிற புத்தி வந்திருக்கும். முதலாவது தேவனுடைய பாதம் நமக்கு எதை கொடுக்கும்னா, சொல்லுங்க, எதை கொடுக்கும்? புத்தியை கொடுக்கும். ஆண்டவருடைய பாதம் ஒரு மனுஷருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கும்னா, நல்ல புத்தியை கொடுக்கும். நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியது தேவனுடைய பாதம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லும்படி ஒரு நாளும் தவறாம சபைக்கு வாங்க. இப்போ என்ன சொல்றோம்? ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு நமக்கு?
எங்க வந்திருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, காது கேட்காது. தேவனுடைய பாதத்துக்கு. இன்னைக்கு தேவ சமூகம் இல்லை, இன்னைக்கு தேவனுடைய பாதம். எங்க வந்திருக்கிறோம்? எதை கேட்கறதுக்கு? புத்தியை கேட்கலுங்க. ஏன்னா நம்மளாம் முட்டாளுங்க. ஆமென். சுத்த வடிகட்டின முட்டாளுங்க. நம்ம நினச்சிட்டு நம்மளாம் ரொம்ப அறிவாளிங்க, நம்மளாம் பெரிய மேன்மை உள்ளவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளை போல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. அதுவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளை போல பிசாசு முட்டாளாக ஆக்குறவனை போல நம்மளை போல யாரும் கிடையாது. நம்மளை தான் அதிகமாக முட்டாளாக ஆகிறோம், முட்டாளாக நம்ம நடந்து கொள்கிறோம் வாழ்க்கையில். யாரை பிசாசு முட்டாளாக ஆக்குகிறான் அப்படின்னா, முட்டாள்னா என்னங்க? முட்டாள்னா என்ன சொல்லுங்க? உங்களுக்கு நல்லா சொன்னீங்க சிஸ்டர், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். உங்களை குறித்து தெரியாமல் இருக்கிறது, உங்க மேன்மை குறித்து தெரியாமல் இருக்கிறது, நீ யாருன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு முட்டாள்தனம். கிறிஸ்தவனா என்ன பண்ணணும், என்னென்ன பாதையில் நம்ம நடக்கணும், எதுவுமே தெரியாத முட்டாள்தனம் தான் கிறிஸ்தவம். இன்னைக்கு யாரை அதிகமாக முட்டாளாகிறோம்னா நம்ம கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக முட்டாளாகிறோம். பிசாசு வஞ்சிக்கிறது நம்மளை தான், அதிகமாய் நம்மை புத்தியினாய் ஆக்குவது. அதனால தான் பவுல் அழகா வந்து சொல்லுவாரு, ஏய் நீ மதியினா போகாதபடிக்கு சபை கூடுதலை நீ விட்டு விடாது, தேவனுடைய பாதத்தை நீ விட்டு விடாது. நான் இதெல்லாம் கொண்டு வரல, கர்த்தர் உங்ககிட்ட சொல்றேன். புத்தியினமா நம்ம இருக்கக்கூடாது, மதியினமாய் நமக்கு இருக்கிற மேன்மை, ஆராதனையில் இருக்கிற மேன்மை, ஜபத்தில் இருக்கிற மேன்மை. நான் யாருன்னு எனக்கு தெரியல, அதானே தெரியாதனால தான் நான் சுடுகாட்டுக்கு போனா. தெரிஞ்சா எங்க இருப்பான்? வீட்டில் பொண்டாட்டியும் பிள்ளையும் குட்டியுமா நல்லா வாழ்ந்துட்டு இருப்பானா இல்லையா? வீட்டில் வாழ்வான். எங்க போய் வாழ்ந்தான்? இனி நமக்கு புத்தி மட்டும் இல்லைன்னா நம்ம எங்க வாழ்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுடுகாட்டில் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய ஆத்துமாவை நாமே காயப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை. நீங்க வாசிங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 33வது வசனம் இருந்து 35 வரை வாசிக்கும்படியா உங்களை அன்பான. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி, அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். எங்கதான் புத்தி தெளிஞ்சது? பிசாசு போன ஒண்ணு புத்தி தெரியல, ஆண்டவருடைய பாதத்துல புத்தி தெளியுங்க. லிசன் கேர்ஃபுல்லி. எங்க நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் தெளிந்த புத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சமூகம் பரிசுத்தமா இருக்க சொல்லும், தேவனுடைய சமூகம் நீதியா இருக்க சொல்லும், தேவனுடைய சமூகம் ஆசீர்வாதமா இருக்க சொல்லும். அப்போ எங்க வந்து அவன் பிசாசு போன உடனே அவன் புத்தி தெளிந்தவனா காணப்படல. when he come before the feet of the Lord, ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறவன புத்தி தெளிந்தவனா காணப்பட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எங்க புத்தி நமக்கு தெளியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகம். மகளே, நீ புத்தி இல்லாம அநேக காரியங்களிலே நம்ம போராட்டம், நம்ம எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளை படிப்பை குறித்து ஒரு போராட்டம். நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல நீங்க கொண்டு வாங்க, ஆண்டவரை பாதத்தண்ட நீங்க கொண்டு வாங்க. உங்களுடைய காரியத்தை நீ எழுந்து போகிற போது புத்தி தெளிந்தவளா நீ போவா. ஆமென். அல்லேலூயாவும் பயம் இருக்காது வாழ்க்கையில. ஐயோ இவ்வளோ நம்ம செலவு பண்ணுகிறோமே, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஐயோ இந்த வியாதி வந்துடுச்சே, இது எப்படி போகும். நான் சொல்லுவேன், புத்தி தெளிந்தவளா நீ பாதத்துல இருந்து அந்த புத்தியை பெற்றுக்கொண்டு நீ போவா. ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம சொல்றோம், கஷ்டப்படுகிற போது, போராடுகிற போது
எதுக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம போய் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜெபம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆராதனை பண்ணுங்க எனக்கு சொல்கிறோம். நான் சொல்லுவேன், எப்பெல்லாம் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறோமோ, அவர் பாதத்தண்ட வருகிறோமோ, you will be never forsaken. நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் நம்பிக்கையில் நீ என்ன எடுத்து செய்கிறியோ அதில் நீ வெக்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை எந்த காரியத்தில் வெக்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. புத்தி தெளிந்தவனாய், நீ யாருன்ற புத்தி உனக்கு தெரியணும். நீ எங்க இருக்கிறன்றது தெரியணும். நீ இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம். நீ இருக்க வேண்டிய இடம் உன் வீடு, சுடுகாடு இல்லை. ஆத்துமாவை நம்முடைய புத்தியினாலே நம்முடைய ஆத்துமாவை தேற்றி ஆத்துமாவை பலப்படுத்துகிற இடம் தேவனுடைய பாதம். அப்போ விரும்பாத இடத்துல உட்கார்ந்திருந்தா என்னதான் ஆகும்? ஆத்துமா சொல்லுங்க, தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல வருகிற போது புத்தி தெளிந்தவனா இருந்தான். அல்லேலூயா. பேசுற வார்த்தையில புத்தி இருக்கும். அருகட்டத்தனமா பேசுறியான்னு உங்களை பார்த்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த பொம்பளை பைத்தியக்காரச்சாட்டம் பேசுதுப்பா, அவன் பையன் பைத்தியம் மாதிரி பேசுறான், உங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க. உங்க வார்த்தையில தெளிவு இருக்கும், உங்க வார்த்தையில தீர்க்க தரிசனம் இருக்கும், உங்க வார்த்தையில நம்பிக்கை இருக்கும், உங்க வார்த்தையில விசுவாசம் இருக்கும். அது பைத்தியம் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைப்பா. அது வாயில திறந்தாவே ஒன்றும் விளங்கலை, பைத்தியம் மாதிரி பேசுது, அதனால நான் அதுக்கிட்ட போகிறதே இல்லை இப்போலாம் அப்படின்னு உங்களை பார்த்து யாருன்னா சொல்கிறாங்களா? நான் சொல்லுவேன், 1-2 உள்ளே வந்துன்னு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எங்கேயோ கல்லறையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல, புத்தி தெளிந்தவர்களா, எப்பெல்லாம் உங்களுக்கு சோதனை வருகிற போது, பயம் வருகிற போது, பலவீனப்பட்டு போகிற போது, கண்ணீர் வருகிற போது, போராட்டம் வருகிற போது, யூ கம் பிஃபோர் த ஃபீட் ஆஃப் தி லார்ட். ஆண்டவருடைய பாதத்திலே நித்திய பேரின்பம் உண்டு, உங்களுக்கு விடை உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டுங்க. நான் சொல்லுவேன், அவனை கண்டாங்க, கடைசியாக அவனை கண்டாங்க. விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தாங்க. ஆமே. அப்போ எப்படி பயந்தாங்க? பைத்தியக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான், கல் எறிஞ்சு போயிடுவான் அப்படின்னு பயந்தாங்க. இப்ப எதுக்காக பயப்படுறாங்க சொல்லுங்க? உங்களை பார்த்து பயம் உண்டாகணுமா? நீங்க கேவலமா பார்க்கப்படுறீங்களா? உதாசனமா பார்க்கப்படுறீங்களா? உங்களை குறித்து ஒரு பயமே இல்லையா? எங்க நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேதத்தை சுமக்கிறவங்களை குறித்து ஜனங்களுக்குள்ள உங்களை குறித்ததான பயத்தை நான் உண்டாக்குவேன். நான் கொடுக்கிற தேசத்துல, நீ புறப்பட்டு போகிற தேசத்திலே உன்னை குறித்ததான ஒரு பயத்தை நான் உண்டாக்குவேன். இளையாமை சபிக்கும்படியாக பாலா கேட்டுக்கொண்டான். நோ 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 நோ, அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. பயப்பட்டான், பணத்துக்கு ஆசைப்பட்டான், ஆனா சபிப்பதற்கு பயந்தான். ஆமென். அல்லேலூயா. அந்த பயம் இருக்கணுங்க உங்களை கண்டா. பயம் யாருக்காவது இருக்கா உங்களை கண்டா? நான் சொல்றது, அந்த பொம்பளை கிட்ட பேசவே முடியாது, ஐயோ அது வாய் தந்தா மூடாதுன்ற பயத்தை நான் சொல்ல வரல. ஐயோ அந்த ஆளா, அவன் சரியான ஏமாத்துக்கார ராட்சசன் அப்படின்னு சொல்ற பயம் கிடையாது. உங்க கண்ணியம், உங்களுடைய நட, உங்களுடைய வார்த்தை, நீங்க வாழ்கிற வாழ்க்கை. ஏங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிடலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நீங்க வாழறோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்க வாழறீங்க பார்த்தீங்களா? அந்த ஒருவேளை சாப்பிட்டு அந்த கௌரவமான வாழ்கிற புத்தி எங்க வரனா? இயேசுனுடைய பாதத்துல வருங்க. இது சாதாரணமான பாதம் இல்லை, நீங்க சாதாரணமான ஆள் இல்லை. தேவனை ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நேரம் சாதாரணமானதல்ல, சாதாரணமான. அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கல் எறிஞ்சிருவானோ, கத்திய வச்சிருவானோ, சுடுகாட்டில் எங்கன்னா பணத்தோட கூட படுக்க வச்சிருவானோ, லேகியோன் என்ற பிசாசு பிடிச்சிருக்கன்னு பயந்தாங்க. இன்றைக்கு பயந்தாங்க. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு ஜனங்கள் பயப்படுவாங்க. உங்களை, நீ யாரை எத்தனை பெரிய அதிகாராக
நாம் பணிபுரிகிற இடத்துல யாராக இருந்தாலும் சரி, நீங்க தலை நிமிர்ந்து நிற்கிறத பார்த்து அவன் பயப்படுவான். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். சும்மா நம்ம வாய் பேசுறதுனால, நம்ம எடா குடம் பிடிச்சவங்கனால பயம் இல்லை, கர்த்தருடைய பாதத்திலே உண்டாகிற பயம். ஆமேன், அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். நீங்க வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17 முதல் 24 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 முதல் 4வது அதிகாரம் 17 to 24 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களோடு நடப்பிக்கும் காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, உலகம் எதனால இந்த ஆண்டவரை குறித்து தெரியல, ஆண்டவருடைய ஆராதனுடைய மகிமை தெரியல. நான் சொல்லுவேன், புறஜாதிகள் புத்தி இல்லாம இருக்குது சகஜம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவர்கள் நம்ம புத்தியோடு கூட இருக்கிறோம்? சொல்லுங்க, உங்களை தாங்களே நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. எத்தனை கிறிஸ்துவர்கள் நம்ம புத்தியோடு கூட இருக்கிறோம்? சொல்ல, புத்தியிலே அந்தகாரமா? அந்தகாரத்தின் அதிபதி யாரு? இப்ப 7 வந்துடுச்சா? 7 வந்து எதை எடுத்தது? உங்க புத்தியை எடுத்து போச்சுதுங்க. நம்ம புத்தியை எடுத்துரும். என்ன புத்திங்க? தேவை அப்போ கர்த்தருடைய பாதத்தை நாடுகிற புத்தி, ஆராதிக்கிற புத்தி, தேவனுடைய சன்னிதானத்திலே அற்புதம் இருக்குது என்ற புத்தி, அடையாளம் இருக்கிறது என்ற புத்தி, இவைகளெல்லாம் எடுத்து போட்டுருவோம். புத்தியிலே ஒரு அந்தகாரம் நமக்கு உண்டாயிடும். அதனால புத்தி ரொம்ப, சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப புத்தி எங்கே வைக்கணும்? சரியா? வசனம் கேட்க சொல்ல, எங்க வைக்கணும் புத்திய? சொல்லுங்க, எங்க வைக்கணும்? இங்க வைக்கணும், வசனத்துல இருக்கணும். என்னது பிரமோத்து பிரயாக்கா அதெல்லாம் 94 எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. எங்க எடுக்கணும்? 100க்கு 100 இங்க எடுக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? புத்தியில வெளிச்சமா இருக்கணும், தெளிவா இருக்கணும். என்ன புத்தி? போராட்டம் வரும்போது சுயத்தை சார்ந்து கொள்வது அல்ல, ஆணுடைய பாதத்தை சார்ந்துடுது. அல்லேலூயா. உங்களை பார்த்து பயப்படணும். நீ கஷ்டமான இருக்கலாம், கந்த துணியா அணியலாம், நெவர் மைண்ட். நீங்க கந்தியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், உபத்திரமா இருக்கலாம். ஆனா சொல்லுவேன், புத்தியில மாத்திரம் அந்தகாரம் உள்ளவர்களா இருந்துடாதீங்க. தேவனை ஆராதிக்கிற புத்தி, தேவனை நம்புகிற புத்தி, தேவனுடைய பாதத்திலே அற்புத அடையாளம் செய்கிற புத்தி, தேவனுடைய சிலுவையிலே நமக்கு இருக்கிற அநேக பங்குகளை குறித்து இருக்கிற புத்தி, இதெல்லாம் நமக்கு இருக்கணுங்க. 2வது காரியம் நான் முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 28-30 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரசருக்களை எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டு போன வாரம் நம்ம கிட்ட பேசினாரு, என்னை கண்ணோக்கி பாருங்க அப்படின்னாரு. இது கற்றுக்கொள்ளுங்க. ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிற இடம். 2வது கர்த்தருடைய பாதம், நான் சுருக்கமா சொல்றேன், ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற இடம். வருத்தப்படுகிற நேரங்கள்லாம்
நீ கஷ்டப்படுகிற நேரம் எல்லாம், நீ துன்பப்படுகிற நேரம் எல்லாம் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற இடம் ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பாதம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சிஸ்டர், நீங்கள் பிரதர், நீங்கள் ஒன்று நீங்கள் கவனிக்கணும். ஒரு காலத்தில் எல்லா காரியத்துக்கும் ஆண்டோடைய சமூகத்தை தேடுவாங்க, நாடுவாங்க. ஆண்டோடைய பாதத்தை நாடுறவங்க அநேகருடைய பாதத்தை பற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டோடைய பாதத்தை பற்றிக்கொள்றவங்க நம்ம சபையில் வரவங்க 4-5 பேர் தான், 6-7 பேர் தான். வரலனாலும் நான் போய் பாதத்தை பற்றிக்கொள்வதே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? பாதத்தை, யாருடைய பாதத்தையும் பற்றிக்கொள்கிறது அல்ல ஊழியம், யாருடைய பாதத்தை பற்றிக்கொள்கிறது அல்ல விசுவாசம். சுவிசேஷம் அறிவிப்பது நமது கடமை. நான் சொல்லுவேன், பாதத்தை பற்றிக்கொள்ளாத ஒரு காரியம், ஒரு இளைப்பாறுதல் தருகிற காரியம் ஆண்டவருடைய பாதம். சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக் கொடுக்கிறது பாதம், ஆண்டவருடைய பாதம். நான் சொல்லுவேன், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஆதி சபையை நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய பாதத்துக்கு தான் ஓடியாரும், பாதத்தில் தான் கொண்டு வரும், பாதத்தில் தான் கொண்டு வரும். நான் சொல்லுவேன், நமக்கு இருக்கிற வருத்தங்கள், பாரங்கள் யாவற்றையும் எங்கேயாவது கொண்டு போறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராக கொண்டு வாங்க. ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராக உங்கள் வருத்தங்களை, பாரங்களை கொண்டு வாங்க. நான் சொல்லுவேன், நிச்சயமாய் வருத்தப்பட்டு பார சுமக்களை எல்லாரும் ஏன் பாதத்தண்டை வாங்க, நான் இளைப்பாறுதலை தருகிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. உனக்கு இளைப்பாறுதல் கிடைச்ச உடனே நீ சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக நம்ம மாறி போகணும். கடந்து செல்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 38-39 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். லூக்கா அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் கேட்கிற இடம் கர்த்தருடைய பாதம். வசனத்தை கேட்கிற இடம் கர்த்தருடைய பாதம். நீங்க ஒரு சிலரா இருக்கலாம், ஆனா வசனத்தை கேட்கிறவர்களாக நம்ம மாறணும். ஆண்டவருடைய பாதம் எதை நமக்கு கொடுக்குமானால், வசனத்தை கற்பிக்கிற இடம், வசனத்தை நிலைநிறுத்துகிற இடம். அவள் வசனத்தை ஏன் இந்த மரியாள் ரொம்ப தெளிவுள்ளவளாக 4 பணத்தை எழுப்புகிற எங்க அவளுக்கு கிடைச்சதுன்னா கர்த்தருடைய பாதம். நீ பின்னாட்களில் வசன மரியாதை அவ கேட்கிறா, மாத்தாள் கேட்கிறா, இன்னும் ஆண்டவரே உமக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நான் பற்பல வேலையில ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிறேன், இவ்வளோ கர்த்தருடைய பாதத்தண்டை அமர்ந்து இருக்கிறாளே. நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு ஆக்கி போட்ட சோர்ல 4 நாள் போனா எந்திரிக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் பட்னி அம்சாவோட போயிருப்பாரு, ஆனா அவர் பாதத்துக்கு வரத்துக்கு தான் விரும்புகிறார். ஆமென். உன் தசமமாக காணிகள்லாம் தூக்கி பின்னாடி வச்சிரு. வசனம் கேட்டு அதன் பிறகு நடக்கிற காரிய சபையில உண்டாகணும். அல்லேலூயா. வேலை செய்யற நானே சொல்லலாம், அப்புறம் யார் உங்களுக்கு சொல்ல முடியும்? வேலை செய்து பிழைப்பை நடத்துகிற நானே சொல்லணும்னா உங்க ஆத்மாக்கள் யார் இதை சொல்ல முடியும்? தசமபாகம் காணிகள்லாம் பின்னாடி வச்சிருங்க. நான் சொல்ல, வசனத்தை கேட்பதற்காக சபைக்கு வாங்க, வசனத்தை நிலைநிறுத்துவதற்காக, வசனத்தை சந்ததியை வளர்ப்பதற்காக. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி. யாரு வசனத்தை எதுக்கு கேட்கணும்? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி, நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படி, பயமில்லாத ஒரு ஜீவம் வாழும்படி. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சொல்லுவேன், வசனத்தை 4 நாள் அழுகி போன பிணத்தை எழுப்பினது மார்த்தாள் கொடுத்த அப்பமும் திராட்சரசமும் அல்ல, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்க மரியாள் ஒருவள் இருந்தபடியினாலே அவருடைய குடும்பத்திலே அற்புதம் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. நீயோ பற்பல வேலையில நீ பிஸியா இருக்கிறா, இவ்வளோ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு படிக்க தெரியலனா கூட கவலை இல்லை சிஸ்டர் பிரதர், ஏதாச்சும் ஒரு வசனம் மட்டும் காதில் விழுந்துச்சுன்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அதே சொல்லுங்கள். ஒரு வாரம் இந்த வாரம் வரீங்களா, ஒரு வசனம் ஒன்று காதில் விழுந்துடுச்சா அது அப்படியே ஒரு வாரம் முழுக்க அதையே சொல்லுங்க. நீங்கள் பெரிய 10 அதிகாரம் படிக்க தெரியல, 10 அதிகாரம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சபையில் கர்த்தர் சொன்னார் ஒரு வார்த்தை, அது என்னப்பா அது, உட்காந்து யோசிங்க. சண்டே ஞாயிற்றுக்கிழமை சபையை விட்டு வெளியே போன உடனே 10 நிமிஷம் ஜாஸ்தியானாவே சிக்கனை பற்றியும் மட்டனை பற்றியும் வாழ்க்கையினுடைய போராட்டம் பற்றியும் இதுதானே ஞாபகம் இருக்கு. நான் சொல்லுவேன், நிறைவான வசனத்தை உங்கள் இருதயத்தில் புத்தியில் இருந்தா நான் சொல்லுவேன் குறைவானதெல்லாம் நீங்க சிஸ்டர். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். கால் கழுவுற பாத்திரத்தை வச்சிருந்தாங்க, திராட்சரசை பாத்திரமா கர்த்தர் மாத்தினாரு. அந்த திராட்சரசம் நிறைந்த ருசியுள்ள திராட்சரசனமா மாறின பாத்திரம் மறுபடியும் கால் கழுவுற தண்ணியை ஊத்த முடியுமா? ஏன் ஏன் ஐயா சொல்லுங்க, ஏன் டீச்சர் சொல்லுங்க, ஏன் ஏங்க என்னங்க இது கூடவா தெரியலங்க. கால் கழுவுற பாத்திரம் தண்ணி ஃபுல்லா இருந்தது, தண்ணி காலி ஆயிடுச்சு. காலியான பாத்திரத்தில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு நல்ல தண்ணியை ஊற்றி திராட்சரசமா மாத்தினாரு. இனி கால் கழுவுற தண்ணி அதுல வராது. ஏன்? அட புத்தி இல்லாத கலாத்தியரு, திராட்சை ருசியுள்ள திராட்சை ரசம் தொட்டியிலே நிரம்பி இருக்கிறதுனாலே கால் கழுவுற தண்ணி வாழ்க்கையில வராது. அவ்வளவுதான். அல்லேலூயா, ஆமென். நிறைவுள்ளவர் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிற போது வசனமும் கர்த்தரை குறித்தே சிந்தனை இருந்தா என் பிள்ளைய குறித்து சிந்தனை வராது. ஆமென், அல்லேலூயா. அடுத்த நாளை குறித்து சிந்தனை வராது, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தனை வராதுங்க. வசனமே நினைச்சிட்டு இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்னா நான் சொல்லுவேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஜான பாருங்க, என்னவோ படிச்சுட்டு என்னையோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு, நான் பயப்படவே இல்லையே. ஆமென், நான் பயப்படவே இல்லையே. ஏன்னா அவர் பாதத்தில் உட்காந்துட்டுன்னு வச்சிங்களேன், சிந்தனையாக வராது. அதனால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய வசனத்தினால உன்னை நிரப்பு. கால் கழுவுற தண்ணி உன் பிள்ளைகளை பற்றி, ஐயோ என் பிள்ளை இப்படி போயிடுமா, என் பிள்ளை அப்படி போயிடுமா, என் வாழ்க்கை இப்படி போயிடுமா, என் புருஷன் அப்படி போயிடுவானோ, ஒரு நாளும் உங்கள் சிந்தையில் வரவே வராது. ஏன்னா அற்புதம் செய்கிற திராட்சை ரசமானது உங்களை நிரப்பி இருக்கிறபடினாலே. ஆமென், ஹல்லேலூயா. நிறைவானது வருகிற போது குறைவானது போகும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 32 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, அவருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அல்லேலூயா. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். சொல்லுவேன், மறுபடியும் ஓடி வந்து எல்லாம் என்னென்னவோ பேசுறாங்க, பெரிய கூட்டம் என்னென்னவோ பேசுது. நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், என்ன புத்தியால் மார்த்தாள் செய்தால் நம்ம என்ன நினைப்போம், அவ உலகத்தினுடைய பார்வையில் என்னதான் தெரிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்த்தாள் செய்யறது தான் சரியா தெரிஞ்சுது. ஆமென். ஒரு வீட்டில் விருந்தாளி வந்திருக்கிறாங்க, என்ன செய்யணும், சாப்பாடு வந்திருக்காங்க, சாப்பாடு போடணும். ஆனா இங்க மரியாள் வித்தியாசமாக உட்கார்ந்துட்டு வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான், பாதத்தருக உட்கார்ந்து கொண்டு. நான் முன்பே சொன்னது போல நான் சொல்லுவேன், அந்த வீட்டுக்கே ஆதாரமாக, தூணாக, தாயாக, தகப்பனாக இருக்கிற லாசருவை உயிரோடு கூட எழுப்பினது ஓடி வந்து பாதத்தை பற்றி கொண்டா. பார்த்தீங்களா, அதுதான். ஆமென். இன்னைக்கு என் குடும்பத்தில் நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வயசுக்கு வந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நடுத்தருவில் நின்று, ஆமென், நடுத்தருவில் நான் நின்னேன். ஆனால் எது, எங்கள் அம்மாலாம் நல்லா சம்பளம், சொந்த வீடு,
பெரிய வீடு. நீ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் நடந்தீங்க, மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா 2.5 கிரவுண்டு லேண்டு. நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறது எல்லாம் எங்களுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு பிரிவினை உள்ளது. ஒரு 4-5 சகோதரருக்கு சொந்தமானது. எங்களுக்கும் ஒரு பங்கு. வீட்டுக்கு பஞ்சம் இல்லை, சம்பளத்துக்கு பஞ்சம் இல்லை, பென்ஷனுக்கு பஞ்சம் இல்லை. என்ன பஞ்சம்னா புத்தியிலே அந்தகாரம். எங்கள் அம்மாவுக்கு குடும்பத்தில் இருள். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க நான் ரொம்ப சொல்லுவேங்க, நான் ஒன்றுமே கர்த்தருக்காக செய்யலைங்க. இந்த வசனத்துக்காக ஏங்கிட்டு அந்த ஓட்ட சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுவேன். பஞ்சர் ஆகிடும் வர சொல்ல. அதெல்லாம் மைண்டில் இருக்கவே இருக்காது. அது கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்ரு ஒரு ஓட்ட சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவோம். ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருவோன்னு ஓடுவோம். காரும் பைக்கும் அப்படியே ஐஸ்வர்யவன்களாக இருக்கும். அந்த சபை எனக்கு ஆண்டவர் காட்டினார், அவ்வளோதான். ஒருத்தவங்க வழி நடத்தினாங்க, அதனால் அந்த பெரிய சபைக்கு நான் போனேன். காரு பைக்கு எல்லாம் இருக்கும் சிஸ்டர். நான் சொல்லுவேன், எதுவுமே என் கண்களுக்கு தெரியாது. நான் தைரியமாக இந்த பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், வசதியானவங்க தெரியாது, கார் தெரியாது, பெரிய சபை தெரியாது, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு மாத்திரமே தெரிந்து கொண்டோம். அதே போல் வசனத்தை கேட்பதற்காக அர்ப்பணித்தோம், வசனத்தை நிலைநிறுத்தினோம். நான் சொல்லுவேன், நடுத்தருள்ள நின்ன எங்களை எது உயர்த்தினதுன்னா வசனத்துக்காக கொஞ்சமாக ஒப்பு கொடுத்தேன் இல்லைங்களா? வசனத்துக்காக கொஞ்சம் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் இல்லைங்க? அதுதாங்க இன்றைக்கு நாங்களும் போய் ஒரு செத்து போகலான்னு ஒரு முடிவில் போனோம். ஒரு எண்ணெல்லாம் வந்துடுச்சு எங்கள் குடும்பத்தில். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் புகழ்ச்சியாய் மகிழ்ச்சியாய் அநேகருக்கு பயத்தோடு கூட நிலைநிறுத்தியிருக்கிறார் என்றால் அவருடைய பாதத்தில் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே. ஆமென், அல்லேலூயா, ஆமென். பணங்களும் வசதி வாய்ப்புகளும் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு. அந்த வீடை விற்று நான் சொல்லுவேன், நாங்கள் வாங்கினது, எங்கள் அம்மா வாங்கி வச்சது என்ன தெரியுங்களா? மறக்கவே முடியாது. ஒரே ஒரு தகரப்பெட்டி ஒன்று வாங்கி வச்சாங்க. எல்லாம் போச்சு. 5 நிமிஷம் ரயில்வே ஸ்டேஷனு. ஒரே ஒரு தகரப்பொட்டி. நான் பீரோவில் இந்த தெரியல உங்களுக்கு, அந்த காலத்தில் ட்ரங்கு பொட்டின்னுவாங்களே, அந்த பச்சை கலர், பச்சையில் ஒரு பிளாக் வந்துடும். அந்த பொட்டி, அந்த சொத்தை விற்று நாங்கள் வாங்கினது ஒரே சொத்து இரும்பு பொட்டி. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வந்து எல்லாம் போய் எல்லாம் போச்சு. நடுத்தரில் நின்னோம். நான் சொல்லுவேன், வசனத்துக்காக, வசனத்தினால தான் ஆண்டவர் என்னை அழைச்சார். வசனத்தை கொண்டு தான் அழைச்சார். நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைக்கும் பரதேசிக்கும் நான் நியாயம் விசாரிக்கிறேன். ஆண்டவர் என்ன விசாரிங்க? என் குடும்பத்தை விசாரிங்க. நான் எதுவுமே தப்பு செய்யலை ஆண்டவரை. என் குடும்பம், இந்த வயசு வந்த பிள்ளைங்க எந்த தப்பும் செய்யலை, ஒரு காரியமும் நாங்கள் செய்யலை, எந்த கடனும் வாங்கலை, எந்த வட்டிக்கும் கொடுக்கல, யாரையும் ஏமாற்றலை, நாங்கள் இருக்கிறோம். என்னை நியாயம் விசாரியும், என்ன நியாயம் விசாரி. அப்போ கர்த்தர் சொன்னார், என் சமாதானத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அது உலகம் கொடுக்குற போல இருக்காது. என் சமாதானத்தையும் உனக்கு வைத்து போகிறேன். சாப்பாடு இருக்காதுங்க, கஷ்டம்தான், போராட்டம்தான். ஆனால் ஆண்டவருடைய பாதம் எதை கொடுத்தது அப்படின்னா சமாதானத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா, சமாதானத்தை கொடுத்தது. ஓடி வரா எல்லாம். இன்னொன்று, ஆண்டவர் வந்துட்டார், இவர் முன்னாடி வந்திருக்கக்கூடாதா, பின்னாடி வந்திருக்கக்கூடாதா? ஆண்டவர், நீங்கள் உயிர் தெழுந்த நாளில் என் சகோதரனை நீ உயிர் தெழுவேன், நிறைய டைலாக்லாம் போகுது. ஓடி ஒரு மக வரா, தேவனுடைய பாதத்தினுடைய ரகசியத்தை அறிந்தவ, தேவனுடைய பாதத்திலே அற்புதம் உண்டு என்பதை அறிந்தவ. தீர்க்கதரிசி, சோறாக்கி போட்டவ தீர்க்கதரிசி இல்லை. தேவனுடைய பாதத்திலே மகிமை உண்டு, தேவனுடைய பாதத்திலே விடுதலை உண்டு, தேவனுடைய வசனத்திலே வெற்றி உண்டு. கிறிஸ்து விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவர்கள். வசனத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பின்னாட்களிலே இவ போட்ட ஒருவேளை சோறு இல்லை, பின்னாட்களிலே அந்த 2 சகோதரியும் தாங்கி நிறுத்துகிற தூணாகிய லாசரு பிணமாக கடந்தான். எது அவனை உயிர்ப்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், மரியாள் பாதத்தை பற்றி கொண்டிருக்கிற அந்த ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. எப்போ பாரு பாதம், பாதத்தை பற்றி கொள்ளுங்க, வேத வசனத்தை வாசிங்க, தேவனுடைய சிந்தையா இருங்க, விசுவாசத்தோடு. ஏங்க, வாரத்தில் 4 ஆராதனை கலந்துக்கலாம். நீங்கள்
விசுவாசம் மாத்திரம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? என்ன விசுவாசம்? எனக்கு கஷ்டமா இருக்கு, கண்ணீரா இருக்கு, போராட்டமா இருக்கு, பலவீனமா இருக்குது, இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், விடுதலையோடு கூட நான் வரப்போறேன்ங்கிற புத்தி, வரப்போகிறேன் என்கிற புத்தி. ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டா ஆண்டவர் சொன்னாரு, நான் உயிரோடு கூட லாசருவை, 4 நாள் மரித்த லாசருவை அற்புதமாய் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், 4 நாள் செத்த பிணமே கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு நாருமே என்று உலகமே சொல்லிச்சு. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையிலே நாருமே, வாழ்க்கை பாழா போயிடுமே, வாழ்க்கை வீணா போடுமே, இதுவரை நான் எந்த சுகத்தையும் காணலை, எந்த மகிழ்ச்சியும் காணலை, வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலேயே போயிட்டு இருக்கு என்று உங்களோடு கூட நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பாதம் 4 நாள் அழுவி போன பிணத்தையே எழுப்பி நிற்க வைக்க கூடுமானால், நான் சொல்லுவேன், நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால், உங்கள் பிரச்சனைக்கு ஒரு விடிவு, உங்கள் போராட்டத்துக்கு ஒரு விடிவு, உங்கள் கடன் சுமை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு விடிவு. நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் எப்படித்தான் நான் முன்னேறினேன், எப்படித்தான் நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது சிஸ்டர். நான் மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், எப்படி நான் விடுதலை பெற்றேன், எப்படி நான் காரியத்தை நடத்தினேன், எப்படி இந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்தினார் என்பதை ஒருபோதும் அறியாத காரியம். ஏன் அப்படி சொன்னோம்னா, நம்ம போராட்டத்தினுடைய காரியத்தில், பாடுகளுடைய காலத்தில், வியாதியினுடைய காலத்தில் ஆண்டுடைய சமூகம் 4 நாள் மரித்த ஒரு பிணத்தையே உயிரோடு கூட எழுப்பி நடக்கக்கூடுமானால், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் பாடுகள், உங்கள் பலவீனங்கள், உங்கள் அவமானங்கள், நிந்தைகளையும் கர்த்தருடைய பாதம் எழுந்து நிற்க வைக்கும் என்பதை புத்தி நமக்கு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவங்க. வாங்கம்மா உட்காருங்க. இதுதான் கிறிஸ்தவங்க. இதுதான், இந்த புத்தி தான் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும். ஏன் புத்தி இல்லாத, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து புத்தி இல்லாத கலாத்தியரே ஏன் அப்படி சொல்றாருன்னா, இன்றைக்கு வேதத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறவருடைய நம்முடைய கை தேவனுடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை அறியாம இருக்கிறது. இன்றைக்கு சபை கூடுதலிலே போகிற நமக்கு தேவனுடைய சபையிலே இருக்கிற மகிமையுடைய விலங்குதல் நமக்கு தெரியாம இருக்குது, அற்புதம் நமக்கு தெரியாம இருக்கு, அடையாளம் நமக்கு தெரியாம இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பாதத்தில் நித்திய பேருமை உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, எல்லா போராட்டத்துக்கும் விடுதலை உண்டு. நீங்க சொல்லுவ இது ஒருபோதும் நடக்காது என்று நினைக்கிற காரியம் இருந்தாலும் ஆண்டவருடைய பாதமானது அதை நடத்தி கொடுக்கும். நான் சொல்லுவேன், விசுவாசத்துல வந்த அநேகர், வியாதியில வந்த அநேகர் ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற போது சுகத்தை பெற்றுக் கொண்டவங்க இருக்காங்க. தெரியாமைய எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி உண்டு. இந்த கையை தூக்கவே முடியாது, இந்த ஏதோ இங்கே இந்த எலும்பு வந்து அப்படியே இறங்கிடுச்சு, இனிமேல் நீ கையை தூக்கவே மாட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் சபையில் உட்காந்து தன்னை அறியாமல், இதுதான் இங்கே விஷயம், உங்க உணர்வில கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை, உங்க புத்தியில கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை, உங்க புத்தியில வசனத்தை கேட்கறது இல்லை, ஆண்டவருடைய புத்திக்கு நம்மை அர்ப்பணித்து சொல்ல ஆராதிச்சாங்க. ஒரு நாள் சபையில ஆராதனை பண்ணிருக்க சொல்ல, எப்போதும் சொல்வது போல பாஸ்டர் நாங்கள் ஆராதனை நடத்திருப்பது, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆராதிங்கன்னாங்க. அந்த அம்மா எதுவுமே தெரியாம, எப்போதும் போல தனக்கு இருக்கிற வலி தெரியாம, வேதனை தெரியாம, தனக்கு கையில் இருக்கிற அந்த வியாதியின் போராட்டம் தெரியாம அப்படியே கையை தூக்கி ஜெபம் பண்ணிச்சு, கையை தூக்கி ஆராதனை பண்ணிச்சு. சொல்ல வலியே போயிடுச்சு, சுகமாயிடுச்சுங்க. அல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய பாதத்தில் தன்னை அறியாம, தாம் புத்திக்கு தன்னை அர்ப்பணிக்காம, நம்ம சுய புத்தியில சார்ந்து வசனத்தை கேட்காம, நம்ம சுய புத்தியின் அடிப்படையில வசனத்தை கேட்டு அதன்படி கிறிஸ்துவ வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாம, கர்த்தரிடத்தில் நான் உன்னை அர்ப்பணித்த ஆண்டவரே, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், என் பலவீனங்களை அர்ப்பணிக்கிறேன், என் கடன் சுமைகளை அர்ப்பணிக்கிறேன், என் எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிறேன், என் சந்ததியை அர்ப்பணிக்கிறேன், என் போராட்டத்தை அர்ப்பணிக்கிறேன், என் கடன் சுமையை அர்ப்பணிக்கிறேன் என்கிற உங்க புத்தியில அல்ல, உங்க பலன்னா அல்ல. நான் அடைச்சிருவோம்பா, அங்க 10,000 வரும், இங்க 10,000 வரும், இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, எப்படியாவது இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள என் கடனை அடிச்சுட்டு நான் கௌரவமா நான் தலை நின்று நடப்பேன்கிற உங்க புத்தியில அல்ல, நம்ம புத்தியில அல்ல. நான் சொன்ன பார்த்தீங்களா,
பல வருஷம் அந்த வியாதியின் போராட்டத்தில் இருந்தாங்க. எத்தனை மாத்திரை மருந்தும் சுகம் கொடுக்கல. ஆனால் ஒரு நாள் தன்னை அறியாமல் தன் புத்தியை இழந்து தேவ புத்திக்கு அந்த வலது கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஆராதிங்கன்னு சொன்ன உடனே ஏதேச்சியா தேவனுடைய புத்திக்கு அந்த வழி இருக்கிறது என்று தெரிந்திருந்தா வலது கை உயர்ந்திருக்காது. ஆமென், அல்லேலூயா. வழி எனக்கு இருக்குதுப்பா, வலது கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்கன்னு. அப்போ என் புத்தியில எனக்கு என்னால் வலது கையை உயர்த்த முடியாது பாஸ்டர், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாரும் வலது கையத்தை ஊற்றி துதிக்கிறாங்க, எனக்கு கையில் போல்டு போயிடுச்சு, எனக்கு வலி பல வருஷங்களாக இருக்குது, என்னால் ஆராத முடியாதுன்னு தன் சுய புத்தியிலே யோசித்து இருந்தால் கை விளங்கியிருக்காது. தன்னை மறந்தாங்க. நான் சொல்ல உங்களை மறந்துடுங்க. அல்லேலூயா. உங்கள் போராட்டத்தை மறந்துடுங்க சிஸ்டர். இது ஆண்டவர் உங்களோட கூட விசேஷமாக பேசுகிறார். உன் போராட்டத்தை மறந்துடு, உன் பலத்தை மறந்துடு, உன் பலவீனத்தை மறந்துடு. நீ ஒன்று நினச்சிருக்கிறிய, நான் கட்டிடுவேன், நான் எழுப்பிடுவேன், நான் பண்ணிடுவேன், நான் அப்பெல்லாம் பண்ணிடுவேன், அதெல்லாம் சுத்தமாக மறந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அர்ப்பணித்த ஆண்டவரே எல்லாம் கண்களை மூடி, என் பலத்தினால் அல்ல அப்பா, உங்க பலத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோட கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நன்றி, இதுவரை என்னை காத்த தெய்வம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. ஓ, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நான் தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது மூழ்கி போவதில்லை, நான் மூழ்கி போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பேர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே, உமக்கு உரிமையாக்கி கொண்டீரே, பேர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே, உமக்கு உரிமையாக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, ஓ நன்றி. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், போவதில்லை. விசுவாசமா சொல்லுங்க, நீ மூழ்கி போவதில்லை, வாழ்க்கையில நீ எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. நான் என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஓ நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை,
பெற்றவள் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான், மதிப்புக்கு உரியவள் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஓ நன்றி ஐயா, ஏசையா. நான் தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது மூழ்கி போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஓ நன்றி ஐயா, ஏசையா. நான் தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே, உந்தன் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளி, நீர் என்னை மறப்பதில்லையே, உந்தன் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளி. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே, உந்தன் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளி, நீர் என்னை மறப்பதில்லையே, உந்தன் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஓ நன்றி ஐயா. நான் தண்ணீர்கள் கலக்கும் போது என்னோட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. ஆண்டோடைய பாதத்துல நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, நான்லாம் ஒன்றும் கிறிஸ்துவன் அல்ல. ஒரு நாள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்துக்கும் போராட்டத்துக்கும் பசிக்கும் எல்லாவற்றத்துக்கும் நேராக ஆண்டவருடைய பாதத்தில் வந்த நான் சொல்லுவேன், ஆண்டவர்
என் வாழ்க்கையில மூழ்கி போகாம, எரிந்து போகாம, தரமட்டமா ஆன, எப்படி மரியாளுடைய சகோதரன் கல்லறையில வைக்கப்பட்டு 4 நாள் ஆன பிணத்தை லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொல்லி கர்த்தர் எழுப்பினாரே, ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்துல வந்ததுனால. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கும் நம்பிக்கையா கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிற உன்னுடைய வேதனைய, உன் பிரச்சனைகளை, உன் பலவீன, உன் வியாதிய, உன் போராட்டத்தை, உன் கடன் சுமைய கர்த்தருக்கு நேரா கொண்டு வாங்க. அவருடைய பாதத்துக்கு நேரா. ஆண்டவரே, உங்க பாதத்துல வைக்கிறோப்பா, உங்க பாதத்துல வைக்கிற ஆண்டவரே. உங்க நம்புகிற மனுஷன் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகதில்லை ஆண்டவரே. இன்னைக்கு அநேகர் ஜாதி பெருமையினாலே இந்த கிறிஸ்துவம் வெக்கப்பட்டதுன்னு நினைச்சிட்டு அநேகர் கிறிஸ்துவத்துல வரமாட்டேன்றாங்க, பாதத்துல வரமாட்டேன்றாங்க. நான் வேதத்தை சுமக்கிற போது அநேகர் என்ன வெக்கப்படுத்தினாங்க, சோத்துக்கு வக்கில்லாம கிறிஸ்துவுக்கு போயிட்டான்னு. ஆனா நான் சொல்லுவேன், ஆண்டவர் வெக்கப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்பி வந்த பாதம் என்ன வெக்கப்படுத்தல. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நம்பி வந்திருக்கிறா, நீ ஏதோ ஒன்றுக்காக வந்திருக்கிறா. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நம்பி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இந்த வார்த்தை உன் இருதயத்திலே இருக்குமானால் இன்று முதல் கொஞ்சம் கர்த்தருடைய பாதத்தை நீ மதிப்பாயானால், நான் சொல்லுவேன், உலகமே என்னென்னவோ பேசிச்சு அந்த கல்லறையில வைத்திருக்கிற பிணத்தை குறித்து, நம்பி வந்த மரியாள் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தா. பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் சுடுகாட்டுல கல்லை வச்சிட்டு தன் ஆத்துமாவை, தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆண்டவர் வந்து அந்த பிசாசுகள் எல்லாம் விரட்டின உடனே அந்த மனுஷன் புத்தி தெளிந்திருக்கிறதை, புத்தி தெளிந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தான். எல்லாரும் கண்டு பயந்தாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு உன் ஏழ்மையான நிலைமை, உன் போராட்டமான நிலைமை, உன் சொந்தக்காரனா உன்னை உதாசனமா பாக்குறாங்களா, அற்பமா நினைக்கிறாங்களா, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாததுனால, நீ பலவீனமா இருக்கிறதுனால, நான் சொல்லுவேன், நீ நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பாதம் உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. உன்னை கண்டு பயப்படுகிற மனுஷனை உனக்காக கர்த்தர் உண்டு பண்ணுவான். ஆமென். உன் வசதி அல்ல, உன் வாய்ப்புகள் அல்ல, உன் மேன்மை பயத்தை உண்டாக்குவதை காட்டிலும், நீ எத்தனை குறைவுகளா இருந்தாலும் உன்னுடைய பரிசுத்தம், நீ பேசுகிற வார்த்தை, நீ நடக்கிற நட, நீ அன்பா ஜனங்களை நேசிக்கிற காரியம், உன்னை கண்டு ஜனங்களை பயப்படுகிற ஜனத்தை உனக்கு விரோதமாக, உனக்கு ஆதரவாக ஆண்டவர், உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் அழித்து ஆதரவாக எழும்புகிற கூட்டத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிற இந்த நாளிலே ஆண்டவரை பாதத்தில் நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பலவீனங்கள் உனக்கு இருக்குமானால் நீங்க ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில போராட்டம் இருக்குமானால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அநேக வருஷங்கள் என்னை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை என்று கண்ணீரோடு கூட இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த பிரச்சனைகளிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூட என்று கண்ணீரோடு கூட யாருக்கும் தெரியாம நீ அழுது கொண்டிருக்கிற காரியம், கிறிஸ்துவனுடைய பாதத்தண்டை இன்றைக்கு உன்னை விடுதலை பண்ணுகிறா. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை நீ காண்கிறா. உன் வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி கொள்ளுதல ஒரு விடுதலை, ஆண்டவரை நீ பற்றி கொள்ளுதல, ஆண்டவருடைய பாதத்திலே பற்றி கொள்கிற ஒரு விசேஷத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறார். அந்த ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டுகிற வாழ்க்கை ஒரு விடுதலையை உனக்கு கொடுக்க போகிறது, ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறது, ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறது, ஒரு அடையாளத்தை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறது. கர்த்தரை நம்பி வந்தவங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போகலங்க. 12 வருஷமா பெரும்பாடல ரத்த போக்குள்ள ஒரு ஸ்திரீ தான் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டு, ஒரு மருத்துவரால என்ன சுகமாக்க முடியலையே, இயேசு ஒருவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவர் சுகமானார். தேவனுடைய பாதம் அவருக்கு சுகத்தை கொடுத்தது. ஆண்டவரே, இந்த அன்பு பாதத்தினுடைய புத்தி எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர், உங்க பாதத்தில் இருக்கிற விடுதலையினுடைய புத்தி உண்டாகட்டும். உங்க பாதத்தில் இருக்கிற ஆண்டவரே அற்புத அடையாளத்தினுடைய புத்தி எங்களுக்கு உண்டாகட்டும்.
உமது பாதத்தில் இருக்கிற விடுதலையினுடைய பக்தி உண்டாகட்டும் அப்பா. நீர் ஜாதி அல்ல, மதம் அல்ல, நீர் எங்களுக்கு விடுவிக்கிற தெய்வம் ஆண்டவரே, விடுவிக்கிற தெய்வம். மற்றவர்களுக்கு வெக்கப்பட்டு நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கு அவன் வெக்கப்படுத்துவான், வேறு ஒரு காரியத்துக்காக வெக்கப்படுத்துவான். ஒரு மனுஷனை வெக்கப்படுத்தி கொண்டே இருப்பான் வாழ்நாள்ல. ஆனா நான் நம்பி ஆராதிக்கிற தெய்வம் என்னை ஒரு நாளும் வெக்கப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பின் தெய்வமே இயேசுவே, உமது பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாரும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் அவங்க இருதயத்தை நீர் பார்க்கிறீர். இங்க வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயம் தெரியும், கஷ்டம் தெரியும், பாடுகள் தெரியும், நிந்தைகள் தெரியும், அவமானங்கள் தெரியும், பலவீனங்கள் தெரியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்க பாதத்துல நாங்க வைக்கிறோம்ப்பா. உங்க பாதத்துல விடுதலை உண்டு என்று எங்களுக்கு நீ பேசினீரே. எங்க பிள்ளைகளை குறித்து நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவரே, எங்க வியாதிகளை குறித்து நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விடுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. மகளே, மகனே, கர்த்தருடைய சித்தம் இல்லாம உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை அழிக்கணும்னு உன்னை தெரிந்து கொள்ளல, உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கணும்னு தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதற்குத்தான் உன்னை அவருடைய பாதத்திலே அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க. வீட்டுல சமாதானம் இல்லாத சூழ்நிலை, உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஆண்டவரே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. சந்தோஷமா வாழட்டும், உறவுகளிலே அன்பு உண்டாகட்டும். தவறான பழக்கத்திலே குடும்பங்கள் அழியுமானால் விடுதலை செய்ய ஆண்டவர். ஜனங்கள் மத்தியில் இருக்கிற குடிப்பழக்கங்கள் நீங்கட்டும் அப்பா. கஷ்டப்பட்டு சில மனைவிகள் சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா கணவன்மார்கள் தவறான காரியத்துல பணத்தை அழிக்கிறாங்க. அந்த நிலைமை உண்டாகக்கூடாதப்பா, அந்த நிலைமை உண்டாகக்கூடாது. சம்பாதிக்கிற கொஞ்சம் பணம் மாத்திரை மருந்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது ஆண்டவர். உங்க பாதம் நல்ல சுகத்தை கொடுக்கிற பாதம். உங்க சன்னிதானம் அற்புத அடையாளத்தின் பாதம். எங்க சரீரத்திலே வியாதிகள் இருக்கலாம், நாங்கள் உங்க சபையை நம்புகிறோம், உங்க சர்ச்சை நாங்க நம்புகிறோம் ஆண்டவர. நீங்க அற்புதம் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நல்ல சமாதானமா குடும்பம் வாழட்டும் அப்பா, சந்தோஷமாய் வாழட்டும் ஆண்டவர. குறைவுகள் இருக்கலாம், ஆனா மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவர. பகைகள் உறவுக்குள்ள இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல சமாதானம் இருக்கணும், மாமியார் மருமகளுக்குள்ள நல்ல சமாதானம் இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளாக நல்ல சமாதானத்தை வீட்டில் கொடுத்துருங்க ஆண்டவர, கொடுத்துருங்க. உங்க பாதத்துல இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அவருடைய பிரச்சனைகளை, பயத்தை, வியாதிகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க பாதத்துல தான் நல்ல சுகபல ஜீவன், நல்ல வாழ்க்கை உண்டு எங்களுக்கு கொடுத்துருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் பாதத்தை பற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்க. உங்க பாதத்தை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானாலும் இரக்கமும் கிருபையும் தயவும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் எங்களை ஆட்கொள்வதாக, எங்கள் குடும்பங்களை, வீடுகளை ஆட்கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.